இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் இந்து தமிழ் திசை பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். செந்தில் பாலாஜி விரைவில் வழக்கை முடியுங்கள் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை திரு செந்தில் பாலாஜியை கைது செய்திருந்தது. ஜாமீனில் உச்சநீதிமன்றம் விடுவித்ததை அடுத்து அவர் வெளியே அமைச்சராக இருக்கிறார். அதை ஒட்டி தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. பிணையில் அமைச்சரானது பேசுபொருளாயிருக்கு அப்படின்னு தலையங்கம் சொல்லுது. பிணை என்பது விதி, சிறை என்பது விதிவிலக்கு என்ற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கு. கீழ் நீதிமன்றங்கள் ஜாமீன் மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கு. அந்த அடிப்படையில் ஜாமீனை வரவேற்றிருக்கக்கூடிய தலையங்கம் அவர் அமைச்சரானது குறித்த சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. அதுதான் பேசுபொருளாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. புலனாய்வு அமைப்புகள் பழிவாங்கும் கருவிகளாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்ச நிலையில் ஜாமீன் கிடைத்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. போக்குவரத்து துறை அமைச்சராக அதிமுக ஆட்சி காலத்தில் திரு செந்தில் பாலாஜி இருந்தபோது போக்குவரத்து துறையில் வேலை கேட்டு பணம் கொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாக தலையங்கம் சுட்டிக்காட்டுது. பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி தேவை அப்படின்னு வலியுறுத்துது. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் அரசு நிற்கணும் அப்படின்னும் வலியுறுத்துது. நீதி விசாரணை வேகமாக நடைபெறுவது அவசியம் அப்படின்னும் தலையங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அமைச்சராக இருக்கிற சூழலில் அந்த வழக்கை எதிர்கொள்வது சந்தேகத்தை கூட்டும் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. ஊழல் வழக்குகளில் அரசு சமரசம் செய்கிறதா அப்படின்ற ஒரு தவறான சமிஞ்சை மக்கள்கிட்ட போய் சேருவதற்கு இது வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்றாங்க. திமுக அரசு இந்த விமர்சனங்கள்லாம் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதும் தலையங்கம் சொல்லியிருக்கு.